இந்த சண்டேவை நான் என்ஜாய் பண்ண வந்த இடம் தான் போலுமலை. தாத்தா குழிப்பணியாரம் சுட்டுருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டேன். இங்கே இடம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கூட யாரையும் கூட்டிகிட்டு போகல, நான் தனியாக தான் போனேன். அதனால் கேமராவை அங்கேயே பாறையில் வச்சுட்டேன். அப்படியே போஸ் அடிச்சிட்டு இருந்தேன். மலை என்ட்ரியில் இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதில் டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பைக்குக்கு 20 ருபீஸ். இடம் செம்மையாக இருந்துச்சு. பொருள் அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் போல இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கான வாசலும் இதுதான். மலை மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது பழைய காலத்து கோவில்னு சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே போனதுனால அங்கே இருக்கிற யூடியூபரான்னு கேட்டார். இல்லை சாமின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாமிக்கிட்ட வேண்டுதலை போட்டுட்டு நல்ல வழி காட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது கோயிலோட பேக் சைடு வியூவும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி, மலையும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பிளேஸு. இந்த குட்டி பையன் தான் எனக்கு வீடியோ கவர் பண்ணுது. அவ்வளோதான், அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வர பாதையும் போகிற பாதையும் செம்மையாக இருந்துச்சு. ரைடர்ஸ்க்கெலாம் ஒரு செம்ம தீனினே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. ரோடெலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. சூப்பராக வரலாம், பட் சேஃபாக வாங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.